நாங்க ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியா? அன்னைக்கு இசைன்ற ஒருத்தவங்க தான் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணாங்க. ஆக்சிடென்ட்ல அவங்க மண்டையில அடிபட்டதுனால அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ். காப்பாத்த ட்ரை பண்ணோம். ஆரம்பத்துல ட்ரீட்மெண்ட் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஸ்டேபிளா இருந்த பேஷண்ட் திடீர்னு இறந்துட்டாங்க. அவங்க இறப்புக்கு காரணம்? போலீஸ் விசாரணையில யாரோ வந்து அவங்க ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி விட்டதா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க? அப்போ சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல? அப்படிதான் சார். மறுநாள் சந்தேகப்பட்டு போலீஸ் வந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ண கேட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு நைட்டு யாரோ ஒருத்தர் வந்து அந்த நாள் மட்டும் ரெக்கார்ட் ஆன சிசிடிவி ரெக்கார்டிங் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் தான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா கேட்டு பாருங்க. சரிங்க டாக்டர், தேங்க்யூ. என்ன என்ன ஸ்ரீஜா? என்னாச்சு? எதுக்கு இப்படி பதட்டமா ஓடி வர ஸ்ரீஜா? எல்லாம் உங்களாலதான். ஸ்ரீஜா என்ன சொல்ற? அத்தை சும்மா இருக்காம வர்ஷினி இந்த வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டாங்க. அங்க வர்ஷினி என் ரூமுக்குள்ள வந்து என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு அவ ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இருக்கா. தேவையில்லாம என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசாத. பெரிய தங்கச்சி, பொல்லாத தங்கச்சி. அங்க என் ரூமுக்கு வந்து அவ பண்ற வேலையெல்லாம் பாருங்க. அப்ப தெரியும் உங்க மருமக வர்ஷினி பண்றது. அவ என்னடி பண்ணா? வந்து பாருங்க. என்னங்க என்ன பேசுறா இவ? எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. அங்க என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. போங்க போங்க. வாங்க நீங்களே பாருங்க உங்க பையன். நான் எதுவும் பண்ணலக்கா. அத்தை கிட்ட எனக்கு கெட்ட பேரு வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராகவ், வர்ஷினி, இசை 3 பேரும் போட்ட பிளான் தான் இது. இதெல்லாம் பிளான் பண்ணி இவ்ளோத்தையும் நடத்திருக்காங்க. 3 பேரும் பயங்கரமான கேடிங்க. இது பாரு, வர்ஷினியும் அவங்களும் எப்ப உன்னை ஏமாத்தி இப்படி ஒரு பிளான் போட்டாங்களோ அப்பவே அவங்க கிட்ட பெருசா ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கோ அவங்க கிட்ட நீ ஜாக்கிரதையா இரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? மச்சான், உன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் தெளிவா எல்லாத்தையும் ரத்னவேல் கிட்ட சொல்லிடு. அதுக்கு தான் நான் வந்திருக்கோம். ரம்யா விஷயத்துல ரத்னவேலோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வா உள்ள போலாம். டேய், வீடு நல்லா இருக்குடா. தேங்க்யூடா. விஜய், விஜய் இங்க வா. டேய், இவங்க தான் என் வைஃப், பேரு விஜய். வணக்கம். வணக்கம். உங்க கல்யாணத்தப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். நீங்க இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய் உட்கார்றா. உட்கார் மச்சான். அப்புறம் டேய், கல்யாணம் எப்படி முடிஞ்சது? நல்லபடியா முடிஞ்சதா? டேய், கல்யாணம் எப்படி முடிஞ்சது? நல்லபடியா முடிஞ்சதா? டேய் சாரிடா, அன்னைக்குன்னு பார்த்து நாத்துல ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுடா. டேய், உன் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு விஜய் கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருந்த தெரியுமா? டேய், மேரேஜ் லைஃப்ல எப்படா போகுது? டேய், உனக்கு நான் பர்சனலா அட்வைஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இவனை விட்டு தள்ளிடு. இவனாவது ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கணும். ஓகே? ஆக்சுவலா ரத்னவேலு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? என்னடா? எதுக்கு தயங்குற? சொல்லு, விஷயத்த சொல்றா. மச்சான், அவனுக்கு மேரேஜ்ல தான்டா கொஞ்சம் பிரச்சனையே. பிரச்சனையா? டேய், என்னடா சொல்றேன் இவன்? டேய், உன்னை சுத்தி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத.
ஆனா ஒய்ஃப் இசை சொல்றத பார்த்தா அதை மறுக்கவும் முடியாது, முழுசா ஏத்துக்க முடியாதுடா. ஏன்னா இசைக்கு உன்னை அடையணுங்கிற நோக்கம் இருக்கு. அதே நோக்கம் ஸ்ரீஜாவுக்கும் இருக்கு. both of them have same purpose. So ரெண்டு பேருமே எந்த விஷயத்தையும் தங்களுக்கு ஃபேவரா மாத்திக்க பார்ப்பாங்க. So as a போலீஸ் மேனா நான் யார் பக்கமா நிக்காம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ட்ரை பண்றேன். சரியா? ஓகே? அதான் எனக்கும் வேணும். வர வர யார் பேசுறது உண்மைன்னு ரொம்ப குழம்பி போயிருக்கேன். யாரையும் நம்பவும் முடியல. அதான் உன்கிட்ட வந்திருக்கேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு. இறந்த அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ், போன் நம்பர் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? டேய், நீ ஒண்ணு ஒரி பண்ணாதடா. ஆமா, ராகவண்ண, அம்மா, பாட்டி, அப்பா, பல்லவி எல்லாரும் எப்படா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. அப்புறம் நம்ம பேசின விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்னு. டேய், இது என்கிட்ட சொல்லணுமாடா? உன் பர்சனல் எனக்கு பர்சனல் தான்டா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். டேய், இப்ப எதுக்குடா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? டேய், என்னடா விஷால் இப்படி மாறிட்டா? நீ நினைக்காத அளவுக்கு ரொம்ப மாறி இருக்கான். ஒரு நாள் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். டேய், கொஞ்சம் சும்மா இருடா. விடுறா மச்சான். இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல, எனக்கு எடுத்துக்கோங்க. வேண்டாம். டேய் எடுத்துக்கடா, தங்கச்சி கொடுக்குதுல்ல. எடுறா. தேங்க்ஸ். கொண்டாமா கொண்டாமா. விஜய், இவன் தான் விஷால், இவன் ராஜா. ஆஹா, ராஜா இல்ல சிஸ்டர், இளைய ரகுமான் ராஜா. கேட்டுக்க.